இப்போ ஒரு ப்ரொஃபஸர் காலேஜுக்கு வரல, அவருக்கு பதிலாக நான் போய் கிளாஸ் எடுக்கிறேன்னு வச்சுக்கோ. அப்போ அதுக்காக அவர் சம்பளத்தை என்கிட்ட கொடுத்துருவாங்களா? அது மாதிரி தான் இந்த பணமும். இது உனக்கு தான் சொந்தம் சார். அது வேற இது வேற. இப்போ ஒரு சித்தாள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு நாள் அவங்களுக்கு பதிலா நான் வேலைக்கு போறேன். அந்த சம்பளத்தை யாருக்கு கொடுப்பாங்க? பொம்மை விக்கிற தாத்தா ஒரு நாள் நான் வேலை பார்த்தா 500 ரூபாய் சம்பளம் கொடுக்கறாரு. அப்படி இருக்கப்போ நீங்க சம்பாதிச்ச இந்த பணம் உங்களோடது தானே. அதனாலதான் சொல்றேன், இந்த பணத்தை நீங்களே வச்சுக்கோங்க. நீ இப்படி பேசி பேசியே சமாளிச்சிரு. ஆக மொத்தத்துல இப்ப நீ இந்த பணத்தை வாங்க மாட்ட. உங்க அம்மாவுக்கு கடனை திருப்பி கொடுக்கறதுக்காக கொடுத்தீங்கன்னா நிச்சயமா நான் இதை வாங்க மாட்டேன். பூங்குடி, இப்படி ஒரு நாள் கலெக்ஷன் குறைஞ்சா கூட உனக்கு எவ்வளவு பெரிய சிக்கல் வரும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்காக உங்க உழைப்புல வந்த பணத்தை வாங்க மாட்டேன். கால் கொஞ்சம் சரியாயிடுச்சுன்னா எப்படியாவது நானே சம்பாதிச்சிடுவேன். இப்படி எல்லாம் பார்த்தா நாம இந்த உலகத்துல வாழவே முடியாது பூங்குடி. அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார். மாயாவதி மேடத்தை ஏமாத்தி நான் சவால்ல ஜெயிக்க விரும்பல சார். என் உழைப்பால கண்டிப்பா ஜெயிப்பேன் சார். அதுல எனக்கு நம்பிக்கை இருக்கு. இப்ப நீ இந்த பணத்தை வாங்குறனா அதை வச்சு நான் என்ன பண்றது? செலவு பண்றதுக்கு ஏன் சார் இவ்வளவு யோசிக்கிறீங்க? பணம் இருந்தாலே அதுக்குன்னு ஒரு செலவு தானா வரும். சார், இந்த பில்ல கேஷ் கவுண்டர்ல கட்டிடுங்க சார். சரிங்க. ஓகே சார். பாத்தீங்களா, உடனே செலவு. நீங்க சாப்பிடுங்க. நீ ஃபர்ஸ்ட் சாப்பிடு. அம்மா தாயே, பல வருஷமா நான் உங்ககிட்ட வேண்டது ஒன்னே ஒண்ணுதான். பூங்கோத நாச்சியாரோட மூத்த வாரிசு என் பேத்திய நான் கண்டுபிடிக்கணும். எந்த ஜோசியரை கேட்டாலும் உன் பக்கத்துல தான் இருக்கா, உன்னை சுத்தி சுத்தி தான் வரான்னு சொல்றாங்க. ஆனா நான் இது வரைக்கும் என் பேத்திய கண்ணால பார்க்கவே இல்லை. என்னையே இப்படி சோதிக்கிற? அப்படி நான் என்ன பாவம் பண்ண? அந்த நாச்சியார் கால்ல இருந்த அதே மச்சம் மூத்த வாரிசு கால்லயும் இருக்கிறதா ஜோசியர் எல்லாம் சொல்றாங்க. அவளை மட்டும் பார்த்துட்டேன்னா இந்த சொத்து சொகம் காலேஜ் எல்லாத்தையும் அவகிட்ட ஒப்படைச்சிட்டு நான் நிம்மதியா கண்ணை மூடிடுவேன் தாயே. எந்த குறையும் இல்லாம எங்க வம்சத்தை நீதான் தாயி காப்பாத்தணும்.
நான் இது வரைக்கும் உன்கிட்ட வந்து எனக்காக அது வேணும் இது வேணும்னு எதுவுமே கேட்டது இல்லாத்தா. ஆனா இன்னைக்கு உன்னை தேடி வந்திருக்கேன் என் பூங்குடிக்காக. உன் மேல இருக்கிற நம்பிக்கையில தான் உன்னை சாட்சியா வச்சு பூங்கொடி இன்னும் 1 மாசத்துல 2 லட்சம் ரூபாவை திருப்பி தரதா சத்தியம் பண்ணிருக்கா. இப்ப ஆனா கால்ல அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல கிடக்குறா. இந்த நிலைமையில எப்படி அந்த 2 லட்சம் ரூபாவை திருப்பி தர போறான்னு நினைச்சாலும் எனக்கு ரொம்ப கவலையா இருக்காதா. சப்போஸ் அந்த பணத்தை திருப்பி கொடுக்கலன்னா நாங்க 2 பேரும் பிரியிற நிலைமை வந்துடும். அப்படி ஒரு நிலைமை வந்துடக்கூடாதா. நான் சம்பாதிச்சு கொடுத்தா கூட பூங்குடி வேணான்னு சொல்றேன். அதனால பூங்குடிக்கு ஏற்பட்ட காயம் சீக்கிரம் ஆறணும். அவ திரும்பவும் நல்லபடியா வேலைக்கு போகணும், சவால்ல ஜெயிக்கணும், அதுக்கு நிறைய சம்பாதிக்கணும். அதுல எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அதையெல்லாம் தீர்த்து நீதான் எங்களை நல்லபடியா சேர்த்து வைக்கணும். ஜீவா, பாட்டி, ஜீவா, கோயிலுக்கெல்லாம் வந்திருக்க? மாயாவதி வந்திருக்காளா? இல்ல பாட்டி, நான் மட்டும்தான் வந்தேன். ஆச்சரியமா இருக்கு. நீ தனியா கோயிலுக்கெல்லாம் வருவியா? இது வரைக்கும் வந்ததில்ல, இதான் ஃபர்ஸ்ட் டைம். அப்படியா? என்ன விசேஷம்? விசேஷம்லாம் இல்ல பாட்டி, ஒரு சங்கடமான விஷயம். சங்கடமா? என்னப்பா சங்கடம்? உங்களுக்கு பூங்குடி வேலைக்கு போற விஷயம் தெரியும்ல? ஆமா தெரியும். இன்னைக்கு பூங்குடி அபார்ட்மெண்ட்டுக்கு பால் பாக்கெட் போடுறதுக்காக சைக்கிள்ல போய்கிட்டு இருக்கும்போது அப்போ ஒரு பைக்காரன் அவன் மேல மோதிட்டான் பாட்டி. ஐயோ, என்னாச்சு அவளுக்கு? பதட்டப்படாதீங்க பாட்டி, பயப்படுற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. அவ காலில் அடிபட்டு சின்னதா ஒரு ஃப்ராக்சர். இங்கதான் பக்கத்துல ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கோம். என்னப்பா இவ்வளவு நடந்திருக்கு, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டியா? இல்ல பாட்டி, நான் தான் அவளையும் பார்த்துக்கிட்டு அப்புறம் அவ பார்த்த வேலையும் பார்த்துக்கிட்டு நிக்க நேரம் இல்லாம ஓடிக்கிட்டு இருக்கேன். அதனாலதான் என்னால யார்கிட்டயும் சரியா கம்யூனிகேட் பண்ண முடியல. சாரி பாட்டி. சரி, இதுக்கெல்லாம் எதுக்கு சாரி எல்லாம் சொல்ற? ஆனா ஒண்ணு, நீங்க ஒருத்தர் மேல ஒருத்தர் களங்கம் இல்லாத அன்பு வச்சிருக்கீங்க. இந்த கடவுள் சன்னிதானத்துல சொல்றேன், நீங்க 2 பேரும் தான் பொருத்தமான ஜோடி. இந்த கடவுள் சீக்கிரமே உங்க 2 பேரையும் எந்த குறையும் இல்லாம சேர்த்து வைப்பான். பாத்தியா, கடவுளே மணி அடிச்சு ஆமோதிச்சிட்டாரு. நீங்க சொன்னது கண்டிப்பா நடக்கணும் பாட்டி. ஆனா பூங்குடி பணத்தை திருப்பி தரலன்னா சவால்ல தோத்து நாங்க 2 பேரும் பிரியிற மாதிரி ஆயிடும். அதை நினைச்சாதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு பாட்டி. கவலைப்படாத ஜீவா, அப்படிலாம் எதுவுமே நடக்காது. நாங்கள்லாம் இருக்கோம்ல. ஆமா, பக்கத்துல தான் பூங்குடிய அட்மிட் பண்ணிருக்கிறதா சொல்ற. பாப்பா, நான் ஒரு தடவை அவளை பாத்துடுறேன். சரி வாங்க. இவன் நல்லா தூங்கிட்டா. இதுதான் சமயம், போற்ற வேண்டிதான். என்ன பண்றீங்க? இது இன்னைக்கு போட வேண்டிய இன்ஜெக்ஷன் தான் மேடம். இன்ஜெக்ஷனா? வேண்டாம் மேடம். அப்படிலாம் சொல்லாதீங்க, கண்டிப்பா போட்டுதான் ஆகணும். இல்லனா டாக்டர் எங்களை திட்டுவாரு. இல்ல, ஜீவா சார் வந்ததுக்கு அப்புறம் நான் போட்டுக்கிறேன். அப்படியெல்லாம் ஒவ்வொருத்தருக்கு ஏத்த மாதிரிலாம் நடந்துக்க முடியாது. உங்களை மாதிரி இந்த ஹாஸ்பிட்டல்ல பல பேஷண்ட்ஸ் இருக்காங்க, எல்லாரையும் பாத்துக்கணும்ல. இல்லங்க மேடம், நான் சொல்றத கேளுங்க. ஊசியை நினைச்சாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, அதான் சொல்றேன். பயப்படாதீங்க, வலிக்காம போட்டுடலாம்.
வாங்க பாட்டி. நிறுத்துங்க. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இது இன்னைக்கு போட வேண்டிய இன்ஜெக்ஷன் சார். பாட்டி நீங்க எப்போ வந்தீங்க? கோயில்ல ஜீவாவை பார்த்தேம்மா. உனக்கு நடந்தத சொன்னா அப்படியே உன்னை பார்க்க வந்துட்டேன். எப்படி இருக்கீங்க பாட்டி? நான் தானே இந்த கேள்வியை உன்கிட்ட கேட்கணும். நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் பாட்டி. நான் இன்ஜெக்ஷன் போடணும். நர்ஸ் டியூட்டியை முடிச்சிட்டோம், அதுக்கப்புறம் பேசலாம். ம் சரிங்க பாட்டி. நேத்து போட்ட அதே டோஸா இல்ல வேறயா? அதே டோஸ் தான் சார். அதே டோஸா? நேத்து போட்ட மருந்தை விட இன்னைக்கு அதிக அளவுல இருக்கிற மாதிரி இருக்கு. இல்ல சார், அதே அளவா தான் சார் இருக்கு. கொஞ்சம் செக் பண்ணுங்க, எனக்கு இன்னும் கொஞ்சம் டவுட்டா இருக்கு. என்னம்மா எப்படிமா இருக்கு இப்போ? பரவாயில்ல டாக்டர். டாக்டர், ஆ நீங்க இன்ஜெக்ஷன் போட சொன்ன மெடிசன் அளவு சரியா இருக்கான்னு கொஞ்சம் பாருங்களேன். இவங்க ஏதோ கொஞ்சம் அதிகமா எடுத்துக்கிற மாதிரி தெரியுது. கொடுங்க. ஏமா உன்னை இன்ஜெக்ஷன்ல 2 ml தானே எடுக்க சொன்னேன், ஏன் 10 ml எடுத்தீங்க? சாரி சார், நான் கவனிக்காம எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். இப்ப செக் பண்றேன் சார். பேஷண்டோட அட்டெண்டர் பார்த்துட்டு கேட்கிறாரு. இத்தனை வருஷமா நீங்க என்ன சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தீங்க? சாரி சார். என்ன சாரி சார்? சார் தெரியாம மிஸ்டேக் நடந்துருச்சு, இனிமேல் நடக்காம பாத்துக்கிறேன் சார். ஓகே சார். ஏமா 2 mlக்கும் 10 mlக்கும் உனக்கு வித்தியாசம் தெரியாதா? உங்களை நம்பிதானே நாங்கள்லாம் இங்க வரோம். கொஞ்சம் கவனமா இருங்க. சாரி மேடம். சரி, காலில் கட்டு மாத்தணும்ல? ஆமா சார். அதை முதல்ல பண்ணுங்க. இந்த ஊசியும் கட்டும் பிரிச்சு மாத்துறது தான் பயங்கர வலி பாட்டி. ஒவ்வொரு தடவையும் இந்த பஞ்சை ஒட்டும் போதும் அத பிரிக்கும் போதும் வலி அப்படியே உயிரே போயிடுது. இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணாதாமா, காயம் சீக்கிரமா சரியாகும். பொறுத்துக்கோ. காலை நீட்டுங்க, கட்டை பிரிச்சிடலாம். ஒரு நிமிஷம் வந்துடுறேன். சொல்லு சீதா.
சரி சரி. பூங்குடி, உன்னை இந்த நிலைமையில பாக்குறதுக்கு ரொம்ப சங்கடமா இருக்குமா? என்ன செய்யறது பாட்டி? என்னெல்லாம் அனுபவிக்கணுமோ அதெல்லாம் அனுபவிச்சு தான் ஆகணும். அதுவும் சரிதான். ஏதோ கடவுள் எந்த அளவோடு காப்பாத்துறானேன்னு சந்தோஷப்பட்டுக்கோ. இதை விட மோசமான காயம் பட்டிருந்தா என்ன செய்ய முடியும்? ஆமா பாட்டி, ஒரு நாளைக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு நர்ஸுங்க படாத பாடுபடுறாங்க. இதை விட பயங்கரமான காயம்னா சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். பாட்டி, தாத்தா எப்படி இருக்காங்க? நீ வீட்ல இருந்த வரைக்கும் நீ அவரை நல்லா பாத்துக்கிட்ட. நீ இல்லாத குறைதாம்மா. தாத்தாவை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு பாட்டி. ஒரு நாள் நான் வந்து பாக்குறேன் பாட்டி. ம். அம்மா, ரவி சார் எப்படி இருக்காங்க? சொத்து சுகம் இதெல்லாம் இருந்து என்னம்மா பண்றது? தன் மூத்த வாரிசை இன்னும் கண்டுபிடிக்க முடியலையேங்கிற வருத்தம் தான் அவனை ரொம்ப உறுத்துதுமா. நான் இங்க வந்தது அவனுக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா அவனும் கூடவே வந்திருப்பான். பரவாயில்ல பாட்டி, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. எது எது எப்பப்ப கிடைக்குமோ அது அப்பப்ப கண்டிப்பா கிடைக்கும் பாட்டி. ஆ, சரிம்மா, நான் கிளம்புறேன். நீ உடம்ப நல்லபடியா பாத்துக்கொன்ன. ம், ஏதாவது தேவைன்னா உடனே பாட்டிக்கு ஃபோன் பண்ணணும். உடனே ஓடி வந்துடுவேன். கிளம்பட்டுமா? சரிங்க பாட்டி. சரி, நான் பாட்டி போய் கீழே விட்டுட்டு வந்துடுறேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நானே போயிடுவேன். நீ பூங்குடி கூடவே இருந்து பத்திரமா பாத்துக்கோ. எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு நீங்க 2 பேரும் நல்ல வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கணும். அதுதான் என் விருப்பம். வரட்டா? ஆ. சரி பாட்டி. பூங்குடி, நான் மனசுக்குள்ள ஆசைப்பட்டது பார்வதி பாட்டிக்கு தெரிஞ்சிருக்கு பாரு. சீக்கிரமே வாழ்க்கைய ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு போறாங்க. அதெல்லாம் இருக்கட்டும். என்ன நீங்க திடீர்னு கோயிலுக்கெல்லாம் போயிருக்கீங்க? பக்கத்து பெட் அம்மா தன் மகனுக்காக திருப்பதி வரைக்கும் போய் வேண்டிட்டு வந்திருக்காங்க. நான் என் காதலிக்காக பக்கத்து தெருவில் இருக்கிற கோவிலுக்கு கூட போயிட்டு வரலன்னா எப்படி? அதான் உனக்காக அந்த சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு ஒரு வரம் கேட்டு வந்திருக்கேன். எனக்கு எதுக்கு சார் வரும்? அதான் சாமி உங்களையே எனக்கு வரமா கொடுத்துடுச்சே. இந்த காயெல்லாம் சீக்கிரமா உனக்கு குணமாயிடும்.